தமிழ்நாடு பிரீமியர் லீக்கோட 23வது போட்டி திருச்சி கிராண்ட் சோலார்ஸ் வர்சஸ் திருச்சி மதுரை பேந்தர்ஸ் இடையில் நடக்கும்போது அதோட ஃபேண்டசி பிரிவியூ தான் பார்க்க போறோம். மேட்ச் 25 ஜூன் ஈவினிங் 7:15 இந்தியன் சிமெண்ட் கிரவுண்ட் திருநெல்வேலியில் நடக்குது. திருநெல்வேலி கிரவுண்டை பொறுத்த அளவுக்கு மொத்தம் 71 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 34 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 37 மேட்ச் சேசிங்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா ஒரு 208 ரன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 83. இந்த கிரவுண்ட்ல ஒரு பிலோ 150 ஒரு 60 தடவை ஸ்கோர் ஆயிருக்கு. 150 to 200 ஒரு 70 தடவை ஸ்கோர் ஆயிருக்கு. 200 பிளஸ் ஒரு 3 மேட்ச் தான் 200 பிளஸ் வந்திருக்கு. இந்த கிரவுண்ட்ல ரீசெண்டா நடந்த மேட்சஸ் பாருங்க. கடைசி மேட்ச் ஒரு 170 வரைக்கும் வந்திருக்கு. இது அதுக்கு பிஃபோர் 120, அதுக்கு பிஃபோர் ஒரு 180, 190, அதுக்கு பிஃபோரா ஒரு 160, சேசிங்ல ஒரு 98 தான் வந்திருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள பொறுத்த அளவுக்கு மதுரை 6வது பொசிஷன்ல இருக்காங்க. 5 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தோத்துருக்காங்க. திருச்சி பொறுத்த அளவுக்கு 7வது பொசிஷன்ல இருக்காங்க. 5ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோத்துருக்காங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்த அளவுக்கு மொத்தம் 8 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல திருச்சி 4 மேட்சும் மதுரை 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஹெட் டு ஹெட் கடைசி நடந்த 5 மேட்சஸ் பாருங்க. அதுல 3 மேட்ச் மதுரை ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் திருச்சி ஜெயிச்சிருக்காங்க. திருச்சி பொறுத்த அளவுக்கு சுரேஷ்குமாரும் வாசிம் அகமது ஓபன் பண்றாங்க. வாசிம் அகமது ஓரளவுக்கு டீசெண்டா ஹிட்டிங் ஆடி ஒரு 20-25 ரன்ஸ் கேரண்டியா அடிச்சு கொடுக்குறாரு. சுரேஷ்குமார் ஒரு டீசெண்டான ஹிட்டர் தான், பட் இந்த சீசன் அவ்வளோ பெஸ்டா இல்ல. எல்லா மேட்சுமே பிலோ ஸ்கோரிங்ல இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் பியூட்டிஃபுல்லா விளையாடி ஒரு 63 ரன் அடிச்சாரு. நெக்ஸ்ட் ஜெகதீசன் கௌசிக் வராரு. கௌசிக்குமே ஒரு பெஸ்ட் ஹிட்டர் தான். அவருமே ஒரு சில மேட்சஸ் பெரிய ஹிட்டிங் ஆடி இருக்காரு. நெக்ஸ்ட் சஞ்சய் யாதவ் பெஸ்ட் ஆல்ரவுண்டர். பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் ஜஃபார் ஜமால் வராரு. ஜஃபார் ஜமாலுமே ஒரு டீசெண்டான ஹிட்டர் தான், பட் இந்த சீசன் அவ்வளோ பெஸ்டா இல்ல. போன சீசன்கள்ல ஓரளவுக்கு 30-40 வரைக்கும் ஆடி இருக்காரு, பட் இந்த சீசன் ரொம்ப போரா தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ராஜ்குமார் ஒரு பவர் ஹிட்டர், டீசெண்டா ஹிட்டிங் ஆடி கொடுப்பாரு. ஒரு சில மேட்சஸ் 50s அடிச்சிருக்காரு. பவுலிங்லயுமே டீசெண்டா பவுல் பண்ணி 1 or 2 விக்கெட்ஸ் கேரண்டி எடுத்து கொடுப்பாரு. நெக்ஸ்ட் முகிலேஷுமே பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான், பட் கடைசி 2 மேட்சஸ் பவுலிங் போடல. பேட்டிங்ல மட்டும் ஒரு சில ரன்ஸ் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்றாரு. நெக்ஸ்ட் சுஜய் வராரு. சுஜயுமே ஓரளவுக்கு 10 to 15 ரன்ஸ் கேரண்டி அடிச்சு கொடுப்பாரு. பவுலிங் பொறுத்த அளவுக்கு சரவணகுமார் அப்பப்போ ஒரு சில விக்கெட்கள் எடுக்கிறாரு. கணேசமூர்த்தி அவ்வளவு ஃபார்ம்ல இல்ல, இடையில ஒரு சில மேட்சஸ் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதிஷராஜ் தேவ்சன் பொறுத்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. எல்லா மேட்சுமே 1 or 2 விக்கெட்ஸ் கேரண்டி எடுத்து கொடுப்பாரு. பெஸ்ட் பவுலரு. ஈஸ்வரனுமே இப்போ ரீசெண்டா தான் டீம்ல வந்திருக்காரு. எல்லா மேட்சுமே 1 or 2 விக்கெட்ஸ் கேரண்டி அவருமே எடுத்து கொடுக்குறாரு. திருச்சியோட கடைசி 5 மேட்சஸ் பாருங்க. இதுல ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, பாக்கி 4 மேட்சுமே தோத்துருக்காங்க. வாசிம் அகமது ரெக்கார்ட் பாருங்க. கடைசி மேட்ச் ஒரு 10, அதுக்கு முன்னாடி ஒரு 32, 3, 16 ஒரு மேட்ச் 41 ரன் அடிச்சிருக்காரு. மதுரை கேம்ஸா ஒரு மேட்ச்ல 90 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு 10, 24 ஒரு மேட்ச் 27 ரன் அடிச்சிருக்காரு. சுரேஷ்குமார் பாருங்க. கடைசி மேட்ச் மட்டும் ஒரு 63 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோரா எந்த மேட்சுமே பெருசா இந்த சீசன் அவருக்கு இல்ல. எல்லா மேட்சுமே பிலோ ஸ்கோரிங் தான். 3, 0, 9. மதுரை கேம்ஸா பாருங்க. ஒரு 64, 20, 46 ஒரு மேட்ச் 2 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 63, 57, 64, 37. கடைசி விளையாண்ட 4 மேட்ச்ல 350 இந்த கிரவுண்ட்ல அடிச்சிருக்காரு. கௌசிக் கடைசி மேட்ச் ஒரு 45 ரன் அடிச்சாரு. அதுக்கு பிஃபோர் 5, 15 ஒரு மேட்ச் 62 ஒரு மேட்ச் ரன் அடிக்கலை. மதுரை கேம்ஸ் ஒரு 13 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 45, 27, 11, 9 ஒரு மேட்ச் ரன் அடிக்கலை. சஞ்சய் யாதவ் பாருங்க. ஒரு 29, 27, 60, 11, 8 ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. மதுரை கேம்ஸ்ல ஒரு 60, 9, 70, 77, 34 5 மேட்ச்ல 350 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 29, 1, 23, 20 ஒரு மேட்ச் ரன் அடிக்கலை. பவுலிங் பொறுத்தளவுக்கு கடைசி 2 மேட்ச் விக்கெட் வரல. அதுக்கு முன்னாடி ஒரு 1 விக்கெட் இல்லை, ஒரு மேட்ச் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மதுரை கேம்ஸ்ல கடைசி 2 மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு இப்போ விக்கெட் இல்லை, 1 இந்த மேட்சும் விக்கெட் இல்லை. இந்த கிரவுண்ட்ல கடைசி 2 மேட்ச் மட்டும் விக்கெட் வரல. அதுக்கு முன்னாடி ஒரு 1, 2, 1. ஜஃபார் ஜமால் பாருங்க. இந்த சீசன் ஒண்ணுமே பெஸ்டா இல்ல. எல்லா மேட்சுமே ஒரு 6, 6, 17 2 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோர் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 39 ரன் அடிச்சிருக்காரு. மதுரை கேம்ஸாமே ஒரு 1, ஒரு 13 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 6, 39, 96, 11 பழைய சீசன்கள்ல பாருங்க பெஸ்டா இருந்திருக்கு. ராஜ்குமார் பாருங்க. 6, 58 ரன் அடில 59 ஒரு மேட்ச் 30 ரன் அடிச்சிருக்காரு. மதுரை கேம்ஸ்ல ஒரு மேட்ச் விளையாண்ட ரன் அடிக்கலை. இந்த கிரவுண்ட்ல 6, 39, 31, 3 ஒரு ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங் பொறுத்தளவுக்கு கடைசி 2 மேட்ச் ஒரு 1, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் 3 மேட்சஸ் விக்கெட் வரலை. மதுரை கேம்ஸ்டா ஒரு மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 1, 2 ஒரு மேட்ச் விக்கெட் வரலை. சுஜய் பாருங்க. கடைசி மேட்ச் பேட்டிங் வரலை, ரொம்ப ஆர்டர் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிஃபோர் மேட்சஸ் ஓபன் பண்ணாரு, ஒரு 25 ரன் அடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு 37 ரன் அடிச்சாரு.
அதுக்கு முன்னாடி ஒரு 4 ஒரு மேட்ச் 12 ரன் அடிச்சிருக்காரு. மதுரைக்கு எகென்ஸ்டா ஒரு 15-4 ஒரு மேட்ச் 11 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு 15-8-7-4 ஒரு மேட்ச் 11 ரன் அடிச்சிருக்காரு. முகிலேஷ் பாருங்க, அவரு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான். பட் ஆர்டர் கொஞ்சம் டவுன்ல இறங்குறாரு. ஒரு மேட்ச் 7 பேட்டிங் கிடைக்கல. 23-2-5. மதுரைக்கு எகென்ஸ்டா ஒரு 20-11 ஒரு மேட்ச் 50 அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் ரன் அடிக்கல. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 7-21-5 ஒரு மேட்ச் 51 அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் 11 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங் பொறுத்தளவுக்கு கடைசி 2 மேட்ச் ஓவர் போடலை. அதுக்கு முன்னாடி மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு முன்னாடி மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மதுரைக்கு எகென்ஸ்டா விளையாண்ட ஒரு மேட்ச்ல விக்கெட் இல்லை. இந்த கிரவுண்ட்லயுமே போட்ட ஒரு மேட்ச்ல விக்கெட் எடுக்கலை. சரவணகுமார் பாருங்க, ஒரு 1 விக்கெட் இல்லை, 1 விக்கெட் இல்லை. 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. மதுரைக்கு எகென்ஸ்டா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு விக்கெட், 2 மேட்ச் விக்கெட் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 3 விக்கெட், இந்த மேட்ச் விக்கெட் இல்லை. கணேசமூர்த்தி கடைசி மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி 3 மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மதுரைக்கு எகென்ஸ்டா ஒரு 2-1-1-1-3 எல்லா மேட்சுமே பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே 5 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதிர்ஷ்ட டேவிசன் பாருங்க, ஒரு 1-3 விக்கெட் இல்லை, 3 ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை. மதுரைக்கு எகென்ஸ்டா ஒரு 2-1-2-2 ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 1-1-2-1 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈஸ்வரன் பாருங்க, கடைசி 4 மேட்ச் தான் உள்ள வந்தாரு. எல்லா மேட்சுமே பெஸ்டா பவுல் பண்ணிருக்காரு. ஒரு 1-1-2-1 எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு. மதுரைக்கு எகென்ஸ்டாமே 2 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசி மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மதுரை பொறுத்தளவுக்கு ராம் அரவிந்தும் அனிருத்தா சீதாராமும் ஓபன் பண்றாங்க. இதுல ராம் அரவிந்த் டீசெண்டா கிட்டிங் ஆடி பவர் பிளேல ஒரு 20 ரன்ஸ் ஆடி கொடுக்குறாரு. அனிருத்தா சீதாராம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன். ஆல்ரெடி நிறைய சீசன் விளையாண்டுருக்காரு. டீசெண்டா பிளே பண்ணி ஒரு 20 ரன்ஸ் அவருமே ஆடி கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் சத்ருவேத் வராரு. அவருமே ஓரளவுக்கு டீசெண்டா கிட்டிங் ஆடி ஒரு 20 ரன்ஸ் அடிச்சு கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் கணேஷ் வராரு. கணேஷ் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல, ரன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் வருது. நெக்ஸ்ட் அத்திகூர் ரகுமான், அவருமே ஒரு பெஸ்ட் ஹிட்டர் தான். ஒரு பெரிய ஹிட்டிங் எல்லாம் ஆடி இருக்காரு. ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன் தான். நெக்ஸ்ட் சரத்குமார் வராரு. சரத்குமாருமே ஒரு பவர் ஹிட்டர் தான். அப்பப்போ ஒரு சில மேட்ச் மட்டும் பெரிய ஹிட்டிங் ஆடி இருக்காரு. ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் டவுன்ஸ்ல தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் அஜய் சேட்டன் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. அப்பப்போ ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் சான்சஸ் கிடைக்குது. ஆர்டர் ரொம்ப டவுனுங்கனால பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். பவுலிங் பொறுத்தளவுக்கு முருகன் அஸ்வின் ஓரளவுக்கு பெஸ்டா பவுல் பண்ணி 1-2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் விளையாண்டுருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். சரவணனுமே ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி அப்பப்போ ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்து கொடுக்குறாரு. ராஜலிங்கமும் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. இடையில ஒரு சில மேட்சஸ் மட்டும் விக்கெட் வருது. குர்ஜாபன் சிங் ஒரு டீசெண்டான பவுலர். 1-2 விக்கெட்ஸ் கண்டிப்பா எடுத்து கொடுப்பாரு. சூர்யா ஆனந்த் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. அப்பப்போ ஒரு சில மேட்சஸ் விக்கெட் வருது. மதுரையோட லாஸ்ட் 5 மேட்சஸ்ல 3 மேட்ச் தோத்துருக்காங்க, 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ராம் அரவிந்த் ரெக்கார்ட் பாருங்க, கடைசி மேட்ச் ஒரு 1-9, அதுக்கு அப்புறம் 18, ஒரு மேட்ச் 64, ஒரு மேட்ச் 37 ரன் அடிச்சிருக்காரு. திருச்சிக்கு எகென்ஸ்ட் ஒரு மேட்ச் 2 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கோல்லையும் கடைசியான மேட்ச் ஒரே ஒரு ரன் அடிச்சாரு. அனிருத்தா சீதாராம் பாருங்க, கடைசி மேட்ச் ரன் அடிக்கலை. அதுக்கு பிஃபோரா ஒரு 48, 31, 37, 23 எல்லா மேட்சுமே பெஸ்டா விளையாண்டுருக்காரு. திருச்சிக்கு எகென்ஸ்டா ஒரு 19, 51, 34, 36 ஒரு மேட்ச் 7 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசி விளையாண்ட மேட்ச் ரன் அடிக்கலை. அதுக்கு முன்னாடி 14, 17, 11 ஒரு மேட்ச் 58 ரன் அடிச்சிருக்காரு. சத்ருவேத் பாருங்க, கடைசி மேட்ச் 10, அதுக்கு பிஃபோரா 1, அதுக்கு பிஃபோரா 15, 46, 32 ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. திருச்சிக்கு எகென்ஸ்டா கடைசி மேட்ச் ரன் அடிக்கலை. அதுக்கு முன்னாடி ஒரு 20, 6 ஒரு மேட்ச் 89 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசி விளையாண்ட மேட்ச் 10, 14, 3, 1 ஒரு மேட்ச் 12 ரன் அடிச்சிருக்காரு. கணேஷ் பாருங்க, ஒரு 13, 11, 0, 17 ஒரு மேட்ச் மட்டும் 46 ரன். இந்த கிரவுண்ட்ல கடைசியா விளையாண்ட மேட்ச் 13 ரன் அடிச்சிருக்காரு. அத்திகூர் ரகுமான் கடைசி மேட்ச் ரன் இல்லை. அதுக்கு பிஃபோரா ஒரு 36, 50, 7 ஒரு மேட்ச் 38. இந்த 2 மேட்ச் தவிர 3 மேட்சுமே ஓரளவுக்கு பெஸ்டா கிட்டிங் ஆடி இருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசி விளையாண்ட மேட்ச் ரன் அடிக்கலை. அதுக்கு முன்னாடி ஒரு 3, ஒரு 29 ரன் அடிச்சிருக்காரு. சரத்குமார் பாருங்க, கடைசி மேட்ச் மட்டும் ஒரு 31 ரன் ஆனாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 3, 8, 5 எல்லாமே லோ ஸ்கோரிங்னா அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஒரு 27 ரன் அடிச்சிருக்காரு. திருச்சிக்கு எகென்ஸ்ட் ஒரு மேட்ச் ரன் அடிக்கலை. ஒரு மேட்ச் 5 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயும் கடைசி மேட்ச் ஒரு 31, ஒரு மேட்ச் 20 ரன் அடிச்சிருக்காரு. முருகன் அஸ்வின் ரெக்கார்ட் பாருங்க, ஒரு 13, 7, 7 ஒரு மேட்ச் பேட்டிங் ஆடல, ஒரு மேட்ச் 3 ரன் அடிச்சிருக்காரு. திருச்சிக்கு எகென்ஸ்டா ஒரு 4, 13, 21, 18 ஒரு மேட்ச் 8 ரன். இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 13, 7, 5, 14 ஒரு மேட்ச் 4 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங் பொறுத்தளவுக்கு கடைசி மேட்ச் ஒரு விக்கெட், அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 1, ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. திருச்சிக்கு எகென்ஸ்டா 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசி 3 மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்சஸ் விக்கெட் வரலை. சரவணன் பாருங்க, ஒரு 7, 16, 8, 12 ஒரு மேட்ச் ரன் அடிக்கலை. திருச்சிக்கு எகென்ஸ்டா ஒரு மேட்ச் ரன் இல்ல, ஒரு மேட்ச் ஒரே ஒரு ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 7, 8 ரன் அடிச்சிருக்காரு.
பவுலிங் பொறுத்தளவுக்கு கடைசி மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முதல் மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. திருச்சிக்கு அகைன்ஸ்டா கடைசி மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 3, அதுக்கு முன்னாடி மேட்ச் விக்கெட் இல்லை. இந்த கிரவுண்ட்லயுமே 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அஜய் சேட்டன் பாருங்க, ஒரு 1, 3, 16, 27 ஒரு மேட்ச் 46 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசியா விளையாண்ட மேட்ச் ஒரே ஒரு ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங் பொறுத்தவரைக்கும் ராஜலிங்கம் பாருங்க, கடைசி 4 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பாக்கி 3 மேட்சஸ் விக்கெட் வரலை. இந்த கிரவுண்ட்ல கடைசி விளையாண்ட மேட்ச் விக்கெட் எடுக்கலை. குர்ஜாப்னி சிங் ரெக்கார்டு பாருங்க, கடைசி மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. திருச்சிக்கு அகைன்ஸ்டா ஒரு 1, 2 கடைசி 3 மேட்ச்மே பெஸ்டா பால் பண்ணிருக்காரு திருச்சிக்கு அகைன்ஸ்டா. இந்த கிரவுண்ட்ல கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 1, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சூர்யா ஆனந்த் பாருங்க, கடைசி மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி விக்கெட் இல்லை, ஒரு மேட்ச் ஒரு விக்கெட், ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கலை. இந்த கிரவுண்ட்லயுமே கடைசி மேட்ச் விக்கெட் வரலை. திருச்சி பொறுத்தளவுக்கு வாசிம் அகமதும் சுரேஷ்குமாரும் ஓபன் பண்றாங்க. வாசிம் அகமது ஓரளவுக்கு டீசெண்டா ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு, அவருமே ஒரு சேஃப் பிக் தான். சுரேஷ்குமார் கடந்த சில போட்டிகளில் சுத்தமா ரன்னே இல்லை, எல்லா போட்டியிலுமே பிலோ 10 ரன்ஸ் தான் வந்துச்சு. போன மேட்ச் மட்டும் பியூட்டிஃபுல்லா விளையாடி ஒரு 63 ரன் அடிச்சிருக்காரு. பட் எஸ்எல் ரிஸ்க் தான், எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. கௌசிக்கு ஓரளவுக்கு டீசெண்டா ஹிட்டிங் அடிக்கிறாரு, அப்பப்போ ஒரு 30-40 ரன்ஸ் போறாரு, அவருமே ஒரு சேஃப் பிக் தான். சஞ்சய் யாதவ் பெஸ்ட் ஆல்ரவுண்டர், பேட்டிங் பவுலிங் ரெண்டுலுமே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அவருமே ஒரு சேஃப் பிக் தான். ஜஃபார் ஜமால் சுத்தமா ஃபார்மே இல்லை, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ராஜ்குமார் பெஸ்ட் ஆல்ரவுண்டர், நல்ல பவர் ஹிட்ரு, அப்பப்போ ஒரு சில மேட்சஸ் 50s அடிச்சிருக்காரு, பவுலிங்ல 1 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு, அவருமே ஒரு சேஃப் பிக் தான். முகிலேஷ்மே ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான், அவருமே ஒரு சேஃப் பிக் தான். சரவணன் அப்பப்போ ஒரு சில விக்கெட் தான் வருது, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சுஜய் பேட்டிங் பொசிஷன் அப்பப்போ மாத்திக்கிட்டே இருக்காங்க, எஸ்எல் ரிஸ்க் தான், எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. கணேசமூர்த்தி அவ்வளோ ஒன்றும் ஃபார்ம்ல இல்லை, விக்கெட் ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் எடுக்கிறாரு, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிர்ஷா ஜேவ்சன் பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக பவுல் பண்ணி எல்லா மேட்சும் 1 விக்கெட்ஸ் கேரண்டியாக எடுத்து கொடுக்குறாரு, அவருமே ஒரு சேஃப் பிக் தான். ஈஸ்வரனுமே ஒரு பெஸ்ட் பவுலர் தான், கண்டிப்பாக எல்லா மேட்சஸுமே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, அவருமே ஒரு சேஃப் பிக் தான். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு அதிர்ஷா ஜேவிசன், சரவணகுமார், ராஜ்குமார் ஃபுல் ஓவர்ஸ் போடுறாங்க. கணேசமூர்த்தி, ஈஸ்வரன், சஞ்சய் யாதவ் ஓவர்ஸை டிவைட் பண்ணிக்கிறாங்க. இதுல டெத் அண்ட் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ராஜ்குமாரும் அதிர்ஷா தேவிசனும் டெத் அண்ட் பவுலிங்கை பினிஷ் பண்றாங்க. மதுரை பொறுத்தளவுக்கு ராமாரி வந்து அனிருத்தும் ஓப்பன் பண்றாங்க, 2 பேருமே ஓரளவுக்கு டீசெண்டா ஹிட்டிங் ஆடி கொடுக்குறாங்க, பவர் பிளேல ஓரளவுக்கு டீசெண்டா ரன்ஸ் அடிச்சு கொடுக்குறாங்க, 2 பேருமே சேஃப் பிக் தான். சத்துருவேத்து ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன், பட் ரீசெண்டா அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லை, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. கணேஷுமே சுத்தமா ஃபார்ம் இல்லை, அவருமே எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. அத்திகுர் ரஹ்மான் பெஸ்ட் ஹிட்ரு, நல்ல பெஸ்டா விளையாடிட்டு இருக்காரு, அவருமே ஒரு சேஃப் பிக் தான். சரத்குமார் அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்லை, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. முருகன் அஸ்வின் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான், பவுலிங்லையுமே கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, அவருமே சேஃப் பிக் தான். அஜய் சேட்டன் ரொம்ப லோயர் ஆர்டர், அந்த அளவுக்கு பர்ஃபார்மிங் இல்லை, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரவணகுமார் பெஸ்ட் ஆல்ரவுண்டர், பட் பேட்டிங்ல ரொம்ப லோயர் ஆர்டர்னால கொஞ்சம் டவுன்ல இருக்காரு, பவுலிங்ல கண்டிப்பாா 1 விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு, அவருமே சேஃப் பிக் தான். குர்ஜாப்னீத் சிங் அவர் ஒரு பெஸ்ட் பவுலர், 1 விக்கெட்ஸ் கேரண்டி எடுத்து கொடுப்பாரு, அவருமே சேஃப் பிக் தான். ராஜலிங்கம் அந்த அளவுக்கு விக்கெட்டிங் வர்றது இல்லை, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சூர்யா ஆனந்துமே அந்த அளவுக்கு பவுலிங்ல விக்கெட் வர்றது இல்லை, ஒரு சில மேட்சஸ் மட்டும் விக்கெட் எடுக்கிறாரு, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு குர்ஜாப்னீத் சிங், ராஜலிங்கம், முருகன் அஸ்வின், சூர்யா ஆனந்த், சரவணன் எல்லாருமே ஃபுல் ஓவர்ஸ் போடுறாங்க. இதுல டெத் அண்ட் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ராஜலிங்கமும் சூர்யா ஆனந்தும் டெத் அண்ட் பவுலிங்கை பினிஷ் பண்றாங்க. மதுரை பொறுத்தளவுக்கு ராம் அரவிந்த், அத்திகுர் ரஹ்மான், பாலச்சந்தர், அனிருத் சித்தாராம், சரவணன், அஸ்வின், குர்ஜாப்னீத் சிங் அவங்க ஓரளவுக்கு சேஃப் பிக்கா இருப்பாங்க. திருச்சி பொறுத்தளவுக்கு வாசிம் அகமது, முகிலேஷ், ராஜ்குமார், சஞ்சய் யாதவ், கௌசிக், அதிர்ஷா தேவ்சன் இவங்க ஓரளவுக்கு சேஃப் பிக்கா இருப்பாங்க. ஜிஎல் டீமை பொறுத்தளவுக்கு சுரேஷ்குமார் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி தெரியுது, ஒரு 63 ரன் அடிச்சிருக்காரு, அவருமே ஒரு பெரிய ஹிட்டர் தான், பட் இந்த சீசன் மட்டும் தான் அவ்வளவு பெஸ்டா இல்லை, போன சீசன்ல எல்லா மேட்சும் 30-40 கேரண்டி அடிச்சிட்டு இருந்தாரு, கண்டிப்பா அவருமே ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. சத்துர்வேதியுமே ஓரளவுக்கு டீசென்ட் ஹிட்டர் தான், பட் இந்த சீசன் கடைசி சில மேட்சஸ் மட்டும் கொஞ்சம் டவுன்ல இருக்காரு, அவருமே பெஸ்ட் ஹிட்டர் தான், அவருமே கண்டிப்பா ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. சூர்யா ஆனந்துமே அப்பப்போ ஒரு சில மேட்சஸ் பவுலிங் பண்ணி நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு, அவருமே கண்டிப்பா ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்வரனுமே பெஸ்ட் பவுலர் தான், எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, அவருமே கண்டிப்பா ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எல்லை பொறுத்தளவுக்கு ராஜ்குமாரும் சஞ்சய் யாதவும் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாங்க, 2 பேருமே பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான், பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. எஸ்எல்லை பொறுத்தளவுக்கு 2 பேர் தான் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன். ஜிஎல் பொறுத்தளவுக்கு அதிர்ஷா தேவிசனும், முருகன் அஸ்வினும் 2 பேரும் பெஸ்ட் பவுலர் தான், கண்டிப்பா 2-3 விக்கெட்ஸ் எடுப்பாங்க, கண்டிப்பா அவங்களுமே ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டனா யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எல் டீம் பொறுத்தளவுக்கு ராம் அரவிந்த், வாசிம் அகமது, அனிருத், அத்திகுர் ரஹ்மான், கௌசிக், ராஜ்குமார், சஞ்சய் யாதவ், சரவணன், முருகன் அஸ்வின், அதிர்ஷா தேவிசன், குர்ஜாப்னீத் சிங் ஓரளவுக்கு மெயின் பிளேயர்ஸை கவர் பண்ணியிருக்கோம். இதுல கேப்டனா ராஜ்குமாரும்
வைஸ் கேப்டன் சஞ்சய் யாதவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபைனல் எஸ்எல் டீம் கிடையாது. தமிழ்நாடு பிரீமியர் லீக்கை பொறுத்தளவுக்கு பேட்டிங் ஆர்டர்லையும் லைனப்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டாஸை பேஸ் பண்ணி ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கும். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் ஃபைனல் எஸ்எல் டீம் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராம் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.